திராட்சை தோட்டங்களும் மற்றும் நிறைய வயலிடங்களும் உள்ள ஒரு சின்ன அழகான கிராமம். இங்க வீரர் என்கிற ஒரு விவசாயி இருந்தாராம். ஐயையோ, இன்னைக்கு என்னோட திராட்சை எல்லாமே இந்த சின்ன பறவை சாப்பிட்டுடுச்சே. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அப்போ அந்த வழி வீரனோட சிநேகிதி ஜாரா வந்துட்டு இருந்தா. என்னாச்சு, ரொம்ப சோகமா இருக்கீங்க? உனக்கு தான் தெரியுமே, நான் வாழ்றதே இந்த திராட்சையை வித்துட்டு தான். ஆனா டெய்லி இந்த சின்ன பறவை வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போறோம். வருத்தப்படாதீங்க, இந்த பிரச்சனைய எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம். அது நம்ம கரடி விகடன் இருக்கான்ல, ஆமா, விகடன் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். சின்ன பறவை என்ன பண்ணணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆமால, கரெக்ட். அப்படின்னா நாளைக்கே விகடன் கிட்ட வர சொல்லு. அப்படி ஜாரா வீரருக்கு உதவி பண்ணறதுக்காக விகடனை பார்த்து சின்ன பறவைய முடிச்சிட திட்டம் போடுறா. ஆனா அவங்க பேசுறது எல்லாமே சின்ன பறவை மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தா. ஓஹோ, என்னையே சிக்க வைக்க பிளான் பண்றீங்களா? நான் யாருன்னு காட்டி தரேன். இது கேட்ட சின்ன பறவை இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு நல்ல திட்டம் போடுறா. ராஜா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம விகடன் அவன் தான் காட்டுக்கு புதிய ராஜான்னு ஊருக்கே சொல்லிட்டு நடக்கிறான். ஓஹோ, அப்படியா விஷயம்? ஆமா, நீங்க ஒண்ணுக்குமே உதவாத ஒரு அடிமுட்டாள் ராஜான்னு சொல்லிட்டு நடக்கிறான். இது போக விகடன் எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு அவன் தான் புது காட்டு ராஜான்னு விளம்பரம் பண்றான். அப்படியா? இது எங்க நடக்குது? இந்த விவாதம் நம்ம வீரரோட திராட்சை தோட்டத்துல தான் நடக்குது. அப்படின்னா நான் வீரரோட திராட்சை தோப்புக்கு போய் வரேன். சரி ராஜா, நீங்க வீரரோட திராட்சை தோப்புக்கு போய் அந்த விகடனை சாப்பிட்டுடுங்க. இந்த காட்டுக்கு ராஜாவா நீங்க மட்டும் போதும். அப்படி வீரரோட திராட்சை தோப்புக்கு காட்டு ராஜா வராரு. டேய் முட்டாள் விகடா, நீ என்ன பத்தியே காட்டுல ஏதோ பேசி நடக்கிறியா? வர இரு. ஐயோ காட்டு ராஜா, ஓடி தப்பிச்சுடுறேன். அப்படி சின்ன பறவை அவ புத்திசாலின்னு இங்கேயும் நிரூபிச்சுட்டா.